அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க நாம் யாவரும் கவனமாய் கேட்போம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம், ரெவலேஷன் அல்லது விஷன், இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கு ரெவலேஷன், அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய கிடைத்த சொல்லப்பட்ட தரிசனம். இன்றைக்கு தேசத்துக்குள்ள, நாட்டுக்குள்ள, நம்முடைய சபைகளுக்குள்ள தரிசனங்கள் அநேகருக்கு கிடைக்கிறது, பார்க்கிறார்கள், அறிவிக்கிறார்கள். அந்த தரிசனத்தை விட ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டிய தரிசனம். தரிசனம் இல்லாத இடம் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு விஷன், தமிழில் சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனம். அப்படின்னா அந்த வார்த்தையை ரெண்டா பிரித்தால் கூட தரிசனத்தை சரியாய் கண்டுட்டு தீர்க்கமாய் சொல்வது பேர் தான் தீர்க்க தரிசனம். தீர்க்கமா ஒரு முடிவுக்குள்ள வந்து நான் இதை கண்டேன் அப்படின்னு என்ன பண்ண நீங்க அறிவிக்கலாம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனும், இப்ப சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். பாத்தீங்கன்னா அதான் வசனத்தை படிக்கும் போது கேட்கணும், நீங்க வசனத்தை பார்க்கணும், அப்ப உடனே என்ன பண்ணும், கேட்கும் போது பதிலும் சொல்லணும். சொல்லுங்க, கடைசி வார்த்தையா அந்த வாசித்த பகுதி மட்டும். வேதத்தை காக்கிறவனும் வேதத்தை காக்காமல் விடுகிறவனும், அதுக்கு ஆப்போசிட் சொல்லுங்க, அபாக்கியவான். நாம் அபாக்கியவானாய் மாறாதபடி பாக்கியவானாய், அபாக்கவதியாய் மாறாதபடி பாக்கியவதியாய் மாற கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நல்ல கவனமாக நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று நாம் வாசிக்கிற அந்த வார்த்தையை கவனிங்க. இன்றைக்கு அநேக இடத்துல, சபைக்குள்ள, மற்ற இடத்துல இந்த தரிசனங்கள் சரிவர அவருடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்குது. தரிசனத்தை கொடுக்கிறவரும் தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனுமாய் இருக்கிறார். நிச்சயமா தரிசனத்தை கொடுத்தா தரிசனம் பண்ணுவார், நிறைவேற்றுவார். அனைவருடைய வாழ்க்கையில தரிசனத்தை காண்பார்கள், தரிசனம் நிறைவேறாமல் மரிக்கிறவர்களும் உண்டு. ஆனா தேவன் நிச்சயமாய் கொடுத்தா அதை நிறைவேற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தரிசனம் இல்லை அப்படி என்றால் அந்த வாக்கு சொல்லப்பட்டிருக்கு சீர்கெட்டு போவார்கள். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அவர்களுக்குள்ள தங்களுடைய வாழ்க்கையில நிர்வாணிகள். அவர்கள் யார்? தரிசனம் இல்லாதவர்கள் நிர்வாணிகள். அல்லது அவர்கள் நிர்வாணமாக இருக்கிற சூழ்நிலைகளை கண்டு அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நான் ஏதேன் தோட்டத்துல இருந்தது போல எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் அங்கு தேவனுடைய வார்த்தையை அவர்கள் காத்து கொண்டிருக்கிற பொழுது தேவ மகிமை அவர்களை மூடிக்கொண்டது. எப்பொழுது வார்த்தையை மீறினார்களோ அப்பொழுது நிர்வாணி என்று உணர்ந்தார்கள். நாமும் இந்த நாட்களில் நமக்குள்ளே அந்த தரிசனங்கள் நிச்சயமாய் தேவை. இந்த தரிசனம் உடையவர்களாக நம்மிடத்துல கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நானும் தரிசனத்தோடு கூட எப்பொழுதும் பரலோகத்தின் தரிசனம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எப்பொழுதும் வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. தரிசனத்தை, அந்த நோக்கத்தை, தேவ திட்டத்தை ஆண்டவர் தரிசனத்தை கொடுப்பாரானால் நிச்சயமாய் அதை நிறைவேற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்க யாத்திராக புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2:14 கொஞ்சம் வாசிங்க. நிறைய காரியம் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
14 வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். அல்லேலூயா. இங்கு கவனிங்க, கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகிறார். அவர் தரிசனமாகும் போது மோசேக்கு அவர் சூழ்நிலைகளை நீங்கள் கவனிங்கள். சாதாரணமான ஒரு வயதில் அல்ல, ஒரு வாலிபத்தை கடந்து ஒரு முதிர்ந்த அனுபவத்துக்குள்ள வருகிற நாட்களே மோசேக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். முன்னும் பின்னும் கவனிக்கணும். தரிசனத்துக்கு முன்பு அவன் இருந்த சூழ்நிலைகள், பார்வோனுடைய வீட்டில் இருந்து அங்குள்ள சூழ்நிலைகளை கொலை செய்து, அங்குள்ள மனிதர்களை வெட்டி போட்டு, அங்குள்ள சண்டை போட்டு, அவர்களுக்கு பயந்து தன் காரியம் வெளிப்பட்டது என்று சொல்லி அவர் பயந்து ஓடுகிற வேலையிலே, அங்கே அவர் வனாந்தரத்தில் இருக்கிற வேலையிலே கர்த்தர் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். தரிசனம் கொடுத்தவர் அவனை குறித்து சரியாய் அவன் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவனை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். 2 வயது குழந்தை எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று அன்றைக்கு பார்வோன் கங்கணம் கட்டிக்கொண்டு முடிவெடுத்தான். ஆண் குழந்தை யாரெல்லாம் எந்த வீட்டில் பிறக்கிறதோ அந்த ஆண் குழந்தைகளை போட்டு, நம்ம பாச சொன்னா தாக்கணும் அப்படி என்று எண்ணிருக்க வேலையில தன்னுடைய தாய் ஆண் குழந்தை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அது நாணல் பெட்டியிலே உள்ளும் புறம்பும் கீழ் பூசி அந்த பெட்டியில மூடி நதியிலே விட்டுட்டார். இப்போ நதியில போன பிள்ளை பார்த்த மாத்திரத்துல அங்க ராஜகுமாரத்தி அவள் பார்த்தாள். பார்வனுடைய மகள் பார்க்கிற வேலையிலே அவள் ஸ்நானம் பண்ண போகிற வேலையில தாதி மரலாம் பார்க்கிறாங்க. ராணி, பெட்டி வருகிறது. அப்பொழுது ராணி சொன்னா, இந்த பெட்டி எடுத்து வாங்க. தாதி சொன்னா, பெட்டி என்னுடையதுன்னு சொன்னான். பெட்டி என்னுடையது. ராணி சொன்னா, பெட்டி உன்னுடையதா இருக்கட்டும், நீங்க வச்சுக்கோ, பெட்டிக்குள்ள இருக்கிறது என்னுடையது. பெட்டி உன்னுடையது, பெட்டிக்குள்ள இருக்கிறது என்னுடையது. உடனே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாதிமார்கள் போனார்கள், பெட்டியை கொண்டு வந்தார்கள். அந்த பிள்ளையை சரியாக அதை வளர்க்கணும்னு சொல்லி, அதுக்கு சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லி ராணி சொன்ன மாத்திரத்துல தாதிமார்களும் விசாரித்து கேட்ட மாத்திரத்துல அது விசாரிக்கிற வேலையில அந்த பிள்ளையுடைய சகோதரி தமக்கை அக்காள் மிரியாம், இந்த பிள்ளை எங்க போகிறது, யாருங்கிற போது விசாரித்து அவர் பார்த்துட்டே வருகிற வேலையில அவங்க பேசிக்கொண்ட காரியத்தை கவனித்து, இந்த பிள்ளைக்கு ஆள் வேண்டுமே, யார் கொடுக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே மிரியாம் வந்து பார்த்துட்டு, இந்த பிள்ளையுடைய தாய்க்கு இந்த பால் கொடுக்க நான் கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அவள் சொல்லாமல் போய் தன்னுடைய தாயை அழைத்து வந்து அங்க சம்பளத்துக்கு பொருத்தினாள். அதை வளர்த்தால், வளர்த்து சரியான விதத்துல அது வளர்க்கப்பட்ட நாள் முதல் கொண்டும் பார்வோனிடத்திலே அரண்மனையிலே வளர்ந்து சரியான நேரத்துல அங்குள்ள சூழ்நிலைகளை, அங்குள்ள காரியங்களை கற்று தேர்ந்தவனாய், நீங்க இதை குறித்து வேதா புத்தகத்துல அப்போஸ்தலர் படிச்சீங்கன்னா தெரியும். மோசே வளர்ந்த போது அவர் சகல சாஸ்திரங்களும் கற்று தேர்ந்தவனாய் அவன் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு வாக்கிலும் செய்கிலும் வல்லவனா மாறி இப்பொழுது வெளியே புறப்பட்டு வருகிற வேளையிலே வனாந்தரத்திலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அவன் பிறக்கும் முன்னே அவனை குறித்து ஒரு நோக்கம், திட்டம் உண்டு. 2 வயதிலே அவனை கொலை செய்யலாம்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். அங்க அவனுடைய எண்ணம் முறிக்கப்பட்டது. 40 வயதானது. அப்பொழுது அவன் வாலிபனாக முதிர்ந்தவனான போது ஒருவனை வெட்டி புதைத்து விட்டான். அப்பொழுதும் அங்குள்ளவர்கள் சேர்ந்து அவனை எப்படி ஆகணும் சொல்லி தாக்கி விடலாம் அல்லது கொலை செய்து விடலாம் என்ற உடனே இப்பொழுது தன் உயிருக்கு தப்பி வனாந்தரத்துக்கு ஓடிவிட்டான். அங்கதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். அவனை குறித்த திட்டம் வைத்திருக்கிற கர்த்தர்
ஒருவேளை உங்களை குறித்து என்னை குறித்தும் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையும் எந்த இடத்திலையும் ஒருவேளை கொரோனா மறிச்சிருமான்னு எண்ண வேண்டாம், அல்லது வேறொரு சூழ்நிலை மறிச்சிடலாம் சொல்லி எண்ண வேண்டாம். கர்த்தருடைய சித்தத்தை வாக்கை காத்துக்கிட்டீங்கன்னா உங்களை குறித்த நோக்கம் திட்டம் நிறைவேற வரைக்கும் தலையில் இருக்கிற ஒரு மயிரை கூட யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. உங்களை என்னை குறித்து தேவ சித்தத்துக்கு விட்டு கொடுத்து நீங்க காத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாய் உங்களை குறித்த நோக்கம் திட்டம் நிறைவேற வரைக்கும் யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. மோசே குறித்த திட்டம் தீர்மானம் என்ன? அடிமையா இருக்கிறவர்களை விடுவித்து அவர்களை கானானுக்கு கொண்டு வரணும். இதான் தேவ திட்டம். இடையில உள்ள சூழ்நிலைகள் மாறினாலும் அவர்கள் சுற்றி விட்டாலும் இது மோசேயுடைய அனுபவமா இருக்கலாம், அல்லது படித்த யாத்திரை புத்தக உங்களுடைய அனுபவமா இருக்கலாம். ஆனால் இதை எண்ணி பார்க்கிற வேலையில கொஞ்சம் உங்களை நீங்கள் நிதானிக்கணும். இந்த சூழல்லாம் ஒரு வாழ்க்கை நடந்தது ஏன் என்று கேள்வி கேட்க வேண்டாம். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எதையும் நடப்பதில்லை. இப்படியே சாப்பிடுற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அநேக நேரத்துல ஒரு சிலத்துல கொஞ்சம் என்ன பண்ணுறது இருக்கு, மற்ற யாராகிலும் ஸ்பூன்லயோ அல்லது கையை சுற்றியோ நமக்கு வைக்க வேண்டியதா இருக்குது. காரணம் வார்த்தையை காத்து கொள்ளாததுனால. மோசே 2 காரியம், மக்களுடைய சூழல் நிமித்தம் சொன்ன வார்த்தைக்கு மீறினபடியால, கீழ்ப்படியாதபடியால, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடியால, அவருடைய உருவப்புக்கு இணைந்தபடியால பார்க்க முடிந்த கானானை பிரவேசிக்க முடியாது போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை திட்டத்தை மோசே கொண்டு நிறைவேற்றினார். அல்லேலூயா. இந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க நாம் எல்லாரும் கேட்போம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. இங்கு தேவாலயத்திலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நிறைந்திருக்கிற தேவ தரிசனத்தை கண்ட ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவர்கள் தேவ தூதர்கள் இங்கு வந்திருக்கிறத, தேவ பிரசனத்தை இங்கு சூழ்ந்திருக்கிறத, தேவனுடைய மகிமையின் பிரசனத்தை அன்றைக்கு ஏசாயா கண்டது போல இன்றைக்கும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் தேவ ஆலயங்களிலே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. தேவ பிரசனத்தை அவர்கள் அதிகமாக யார் காத்து கொண்டிருக்கிறார்களோ வசனத்தை அவர்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை தேவன் தர கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தரிசனத்தை கண்டது போல அன்றைக்கு மோசேக்கு முற்செயலிலே கர்த்தர் தரிசனத்தை காண்பித்தார். தேவாலயத்திலே தீர்க்கதரிசியாக ஏசாயாவுக்கு கர்த்தர் தரிசனத்தை காண்பித்தார். என்ன சொல்லப்பட்டிருக்குது? அசுத்த உதடுள்ள மனுஷன் தான். அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உதடு அசுத்தம் அல்ல, உதடிலிருந்து வருகிற வார்த்தை அசுத்தம். அப்படின்னா நம்ம வாயின் வருகிற வார்த்தைகள் சுத்தமானதா அசுத்தமானதா என்று நிதானிக்கணும். வருகிற வார்த்தைகள் அவிசுவாச வார்த்தைகளோ அல்லது வேத வார்த்தைக்கு விரோதமான வார்த்தைகளோ வருமானால் அது அசுத்தமாக இருக்கும். கெட்ட வார்த்தை ஒன்று வாய்ந்து புறப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லப்பட்டு அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு உணர்த்தினாலும் நம்முடைய வாழ்க்கையில வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக, ஒருவேளை எழுதுகிற வார்த்தைக்கு மிஞ்சியும் பேசக்கூடாது, எழுதுகிற வார்த்தைக்கு விரோதமாகவும் பேசக்கூடாது. அப்படி பேசினால் அசுத்த உதடு. அசுத்த உதடுள்ள மனுஷன் தான். அங்கு தரிசனத்தை கண்ட மாத்திரத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் அக்கினி கொரடுகாரை கொண்டு வந்து அவன் வாயை தொட்டார்.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. நெருப்பு கொண்டு வந்து நம்ம வாயில கொஞ்சம் வச்சாதான் எப்படி இருக்கும்? என்ன ஆயிடும் வாய்? யாரும் சொல்லுங்க. இப்பதான் பேசணும், கேட்கும்போது பேசணும், மற்றதெல்லாம் கூட கேட்காதப்போ பேசப்படுது. சொல்லுங்க, என்ன ஆயிடும்? வெந்துபடு. வார்த்தை வருமா? தேவாலயத்துல போயிட்டு கண்ட மாத்திரத்துல வாய் ஒருத்தம் அடைத்து போயிடுச்சு, ஊமையாயிட்டான். சகரியா தேவாலயத்துல பார்த்த மாத்திரத்துல வாய் அடைபட்டு போயிடுச்சு, பேசாதபடிக்கு. கர்த்தர் பார்த்தார், அசுத்த உதடுள்ள மனுஷனை ஏசாயாவை நெருப்பு தொட்ட மாத்திரத்துல அவன் வாய் அடைபட்டு போயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில கூட அநேக நேரத்துல தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டு இருப்போமானால் ஒரு சில நேரங்கள்ல பேசாதபடி கர்த்தர் ஆக்குவார். ஆவியானவர் பேச வைப்பார், ஆவியானவர் பேசாதபடி அடக்கவும் செய்வார். தீர்க்கதரிசிக்குள்ள ஆவியானவர் அடங்கி இருக்கிறார். அந்நிய பாஷை பேசும்போதோ அல்லது வார்த்தைகளை சொல்லும் பொழுதோ அல்லது நடைமுறையில நாம் காரியங்களை பேசும்போதோ நம்ம வார்த்தைகள் சரியானதாய், நன்மையானதாய், பிரயோஜனமானதாய், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையானதாய் இருக்குமானால் அங்கே கர்த்தர் அந்த வாயை கொண்டும் அசுத்த உதடுள்ள வாயை கொண்டும் ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, தரிசனத்தை கண்டவர்கள் வாழ்க்கையில அவர்கள் கர்த்தர் தொட்டார். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் படிக்க கேட்போம். அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் வானம் திறந்திருக்கிறதாகவும் 17 முடிய படிச்சுங்க. 11 17 முடிய. வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. 3ஆம் தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில், இதோ கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனுடைய வீட்டை விசாரித்துக் கொண்டு வாசற்படியிலே வந்து நின்று. கவனிங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம எல்லாரும் வாசித்திருப்போம், கேட்டிருப்போம், அறிந்திருக்கிறோம். இங்கு கர்த்தர் கொடுக்கிற பேதுருக்கு தரிசனம். அந்த தரிசனம் என்ன? வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி, அதுக்குள்ள ஜீவராசிகள் எல்லாமே வருகிறது. ஆனா இவர் சொல்லுகிறார், இவைகள்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், தீட்டும் அசுத்தம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் பசுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள வாழ்க்கையில இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு அவர்கள் தேடி வருகிறார்கள். தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற மனிதர்கள் பேதுரு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனா இவர் சொல்லுகிறார், தனக்குள்ளே சிந்தித்து கொடுக்கிறார், தேவன் கொடுத்த தரிசனத்தை இது தீட்டாக எண்ணி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது அங்க வீட்டு வாசல்ல வந்தாச்சு, கூப்பிடுறாங்க. அவரு போறாரு. எங்க போறாரு? நிறைய சம்பவத்தை படிச்சு கொள்ளுங்க. யார் வீட்டுக்கு போறாரு? கொர்நேலியு வீடு. யார் வீடு? கொர்நேலியு வீட்டுக்கு போகும்போது அந்த மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கொர்நேலியு எப்படிப்பட்டவன்? 4ஆம் வசனம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிங்க. பகலில் ஏறக்குறைய
9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. இப்ப பாருங்க, கொர்நேலியு அவன் தேவதூதர்களை தரிசனம் கண்ட ஒரு மனுஷன். கர்த்தர் அவனிடத்துல பேசுகிறான், இவன் தர்மங்களை செய்கிறான், அவன் வீட்டார் அவனோடு பயந்து கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன். ஆனா அவன் இவ்வளவு பக்தி வைராக்கியம் உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன், தர்மங்களை செய்கிறவன். இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேலையில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். தேவதூதர் வருவதும் ஏறுவதுமாக பார்த்து கொண்டிருக்கல. இப்ப கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டு அவன் வீட்டுல இருந்து எங்க வந்துட்டாங்க? பேதுரு வீட்டுக்கு. பேதுரு வீட்டுக்கு வந்து பேதுரு அழைச்சிட்டு போறாங்க. இந்த பேதுரு வீட்டுல இருந்து அங்க அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்போ பாருங்க, கொர்நேலியுவுக்கும் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தான், தர்மங்களை செய்கிறான், ஜெபிக்கிறான். அப்படி என்றால் யார் யார் ஜெபிக்கிறார்களோ, யார் யார் தர்மங்களை செய்கிறார்களோ, யார் யார் பக்தி வைராக்கியமா இருக்கிறார்களோ, யார் யார் வசனத்தை காத்துக் கொள்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுக்கு தரிசனத்தை கொடுப்பார், தரிசனத்தை நிறைவேற்றுவார். நிறைய நேரங்கள்ல தரிசனங்கள் அடைவோம், தரிசனங்களை காண்போம். ஆனா அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் வாலிபர்கள் என்ன அடைவார்கள்? தரிசனங்களை அடைவார்கள். மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். மூப்பர் என்பது வயதுல முதிர்ந்த அனுபவம் உள்ளவர்கள். அவங்க அதிகமா படுக்கையிலும் கொஞ்சம் இளைப்பார்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன வரும்? சொப்பனத்துல கர்த்தர் வெளிப்படுத்துவான். ஆனா வாலிபர்கள் தூக்கமே வராது, அவர்களுக்கு தரிசனம் வரும். ஒரு வாலிபன் இப்படி ஒரு தரிசனம் கண்டான். நான் நடந்த சம்பவத்தை சொல்றேன், உண்மை சம்பவத்தை சொல்றேன். ஒரு சபையில ஒரு போதகர், அந்த போதகரிடத்துல எழுப்பி ஒரு தம்பி, பாஸ்டர் நான் தரிசனம் கண்டேன் அப்படின்னு. என்ன தரிசனமான்னு கேட்டாங்க. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட தம்பி சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒன்று காண்பிச்சாரு அப்படின்னா. என்னப்பா பாஸ்டர், இப்படி ஒரு கடல்ல இப்படி ஒரு பேர்ல இப்படி ஒரு ஆளை எனக்கு காமிச்சாரு பாஸ்டர் அப்படின்னா. உடனே அப்படியாப்பா, சரி உனக்கு காமிச்ச ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு காமிக்கிறப்பா, அந்த பிள்ளை வந்து சொல்லிட்டப்பா அப்படின்னு. அடுத்த வாரம் அந்த பிள்ளை வந்துச்சு, பாஸ்டர் எனக்கு ஒரு காமிச்சாரு பாஸ்டர் தரிசனத்தை. என்னம்மா? அந்த பேரு அந்த ஆளு எல்லாம் சொன்னாரு. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா இப்ப பாஸ்டர் பார்த்தாரு, ஆஹா இது தரிசனமா? தேவன் கொடுத்த தரிசனமா, அல்லது தானா எடுத்துக்கிட்ட தரிசனமா, அல்லது இவங்களே எடுத்த தரிசனம் பத்தி யோசித்து பாஸ்டர் பார்த்து பேசார், வசனத்தை சொன்னார், கூப்பிட்டாரு. இல்ல பாஸ்டர் எனக்கு தரிசனம் அதுதான் பாஸ்டர். பார்த்தார் பாஸ்டர், ஓகே உன் தரிசனத்தை என்ன பண்ணுவோம், நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்தை என்னன்னா கடைசியா முடிச்சாச்சு. திருமணத்தை முடிச்சு போனாங்க. தரிசனம் கண்டவங்களுக்கு தரிசனத்தை என்ன பண்ணணும், கண்டிப்பா நிறைவேற்றணும். பாஸ்டர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் சொல்லிட்டாரு, பாஸ்டர் அந்த தரிசனத்தை கேட்டாரு. சரி கர்த்தர் கொடுத்துட்டா தரிசனம். உடனே அந்த தரிசனத்து பிரகாரம் நிறைவேற்றி முடிச்சாங்க. 1 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. இப்போ பாஸ்டர் ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு. பாஸ்டர் அதே ஆளு அந்த பாஸ்டர் தரிசனம் கொடுத்துருக்காரு. பாஸ்டர் நான் இந்த மாதிரி பாஸ்டர், எனக்கு வந்த மனைவி பாஸ்டர் அது பயங்கரமான பேயாகுது பாஸ்டர், அது எனக்கு ரொம்ப நோவா இருக்குது பாஸ்டர் அப்படின்னாரு. 1 வாரம் பொறுத்து அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் இந்த மனுஷன் இவன் மனுஷன் தேவ மனுஷன் கிடையாது பாஸ்டர், இது எனக்கு கொடுத்த தரிசனம் பண்ணல பாஸ்டர், இவன் எப்ப பாரு மோசமானவனாகிறான் பாஸ்டர். அப்ப பாஸ்டர் சொன்னாரு, என்னம்மா நீங்க தான் சொன்னீங்க தரிசனம் கொடுத்தாருன்னு,
நீங்க தான் சொன்னீங்க தரிசனம் கொடுத்தாரு. தரிசனம், ஆமா பாஸ்டர். இப்போ என்னன்னா, இப்போ 2 பேருமே தரிசனம் கண்டவங்க விலகி போய் பிரிந்து போய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? தரிசனம் எப்படி வரும்? வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள். இங்க என்ன தரிசனம் வரணும்? எப்ப பாரு அவனை குறித்தே யோசித்து இருந்தா எந்த தரிசனம் வரும்? அவனை குறித்த தரிசனம் தான் வரும். அவனை குறித்த தரிசனம் தான் வரும். கர்த்தரை குறித்தோ வார்த்தை குறித்தோ தரிசனம் இருந்தால், எதிர்காலத்தை குறித்து தரிசனம் இருந்தால், நிச்சயமா அதை குறித்து கர்த்தர் பேசுவார். யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தான். யோசேப்பு தேவனுக்கு பயந்திருந்தான். கர்த்தர் யோசேப்புக்கு அவன் வருகாலத்தில் நடக்க போற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தான் சொப்பனத்தின் மூலமாய். இவன் எப்படி இருக்க போகிறான்? நட்சத்திரங்கள் பணிகிறது, சந்திரனும் பணிகிறது. அவனுடைய கட்டு அடிக்கட்டு எல்லா கட்டுடைய இவன் கட்டு உயர்ந்து இருக்கிறது. எல்லாரும் வந்து ஆடு மாடு எல்லா மனிதர்களும் வந்து இவனை பார்த்து வணங்குறார்கள். இதை கண்டு சொன்னா கர்த்தருக்கு பயந்திருக்க மனுஷன் ஏற்ற நேரத்துல கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தை தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. பார்வோனுக்கு மேலாக, பார்வோனுக்கு சமமாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஆனா இன்றைக்கு வாலிபர்களுக்குள்ள தரிசனம் அடையணும். நம்ம தேசத்தை கடந்து வந்த வில்லியம் கேரி தரிசனத்தோடு கூட நம்ம தேசத்தை கடந்து வந்தார். நம்ம தேசத்துக்கு கடந்து வந்த தோமா தரிசனத்தோடு கடந்து வந்தார். அவர் மூலமாய் நம்முடைய தேசத்துல எத்தனை சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு, எத்தனை ரத்த சாட்சியால் மறித்திருக்கார்கள். வேதத்துல எத்தனை சீஷர்கள் எப்படிலாம் மறித்தார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட்ஸ்அப் வந்திருக்குது. சீஷர்கள் மறித்த நிலைகள். அவர்கள் தரிசனத்தோடு கூட தன் தேசத்துக்கு சென்றார்கள். தன் தேசத்துக்கு இயேசுவை அறிவிக்கும்படியாய் புறப்பட்டார்கள். ஆனா பேதுரு கண்ட தரிசனத்தை பார்த்துட்டு, நான் அசுத்தமானதை நான் ஒரு காலம் புசித்ததில்லை. அவனுக்கு விளக்கம் புரியல. என்னன்னா இன்னைக்கு அநேகர் இதெல்லாம் இருக்கிறார்கள். தேவன் படைத்தது எல்லாமே சுத்தமானது. அடித்து புசி அப்படின்னா இது புசிக்கிற ஒரு பகுதி இருந்தாலும் அங்க என்ன நடக்குது? புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான தரிசனத்தை அன்றைக்கு கர்த்தர் பேதுருக்கு கொடுத்தார். கொர்நேலியு வீட்டுக்குள்ள வந்தவர்களை பற்றி யோசித்து பாருங்க, கவனித்து பாருங்க. கொர்நேலியு வீட்டுக்குள்ள யாரா வந்தது? கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். கொர்நேலியு வீடு பக்தி உள்ள வீடு, செபிக்கிற வீடு, தர்மங்களை பண்ற வீடு, தேவதூதர் ஏதோ ஒரு இறங்குமாய் கண்ட தரிசனம் கண்ட வீடு. ஒருவேளை உங்களுக்கும் தரிசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். நீங்களும் ஜெபித்திருப்பீங்க, நீங்களும் பக்தி வைராக்கியத்தில் இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு வந்தவர்களை எப்படிப்பட்டவர்கள், அங்க கொர்நேலியு வீட்டுக்கு வந்த வீடு எப்படிப்பட்டது கொஞ்சம் பாருங்க. அங்க அந்த வீட்டுக்குள்ள நீங்க எழுதுறவங்க எழுதி கொள்ளலாம். நான் பார்க்காம நான் சொல்றேன். ஆவியானவர் கடந்து வந்தார், ஊழியக்காரர்கள் கடந்து வந்தார்கள், வேதபாரர்கள் கடந்து வந்தார்கள், வேதத்தை அறிந்தவர்கள் பரிசேயர்கள் கடந்து வந்தார்கள், அங்கு விசுவாசிகளும் கடந்து வந்தார்கள், சீஷர்கள் வந்தார்கள். அங்கு அதிகமாக புறஜாதி மக்கள் கடந்து வந்தார்கள். புறஜாதி மக்கள் கடந்து வந்தவர்களுக்கு பேதுரு எழும்பி அவர் வசனத்தை பேசுகிறார். பேசின பொழுது கேட்ட யாவர் மேலும் ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டது. பொழிந்தருளப்பட்டு எல்லாரும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டு அன்றைக்கு புறஜாதிகள் எல்லாரும் கேட்டவர்கள் மேல ஆவியானவர் பொழிந்தப்பட்ட மாத்திரத்திலே எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அல்லேலூயா. நம்ம வீடு நமக்குள்ள உண்டாகிற வாலிபர்களுக்குள்ள, வாலிப தங்கச்சி தம்பி உங்களுக்குள்ள தரிசனங்கள் எப்படி இருக்கணும்? தரிசனத்தை எதை காண்கிறோம்? படுத்தா ஒரு தூக்கம், பயந்து போய் எழுந்து நடுங்கி போய் எழுந்து தரிசனம் பார்த்து பார்த்து நடுங்குவாங்க. கெட்ட கடை மட்டும் சொல்ல மாட்டாங்க, கெட்ட தரிசனம் சொல்ல மாட்டாங்க, நல்ல தரிசனம் மட்டுமா என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஆனா இங்க வாலிபர்களுக்குள்ள தரிசனம் அடைந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய வாலிபர்களுக்குள்ள தரிசனம் இல்லை. நம்ம சபைக்குள்ள அநேகருக்குள்ள தரிசனம் இல்லை. கொர்நேலியு வீட்டுக்குள்ள வந்த அந்த புறஜாதி மக்கள் அவர்கள் அசுத்தமாக இருந்தவர்கள் பரிசுத்தமாவதற்காகவே பேதுருவுக்கு காண்பிச்சு அங்க சுத்தமானதை பேதுரு எண்ணினார், அசுத்தத்தை நான் ஒரு நாளும் புசிப்பதை சொல்லி அவர் நினைத்தார். ஆனால்
மிருகம், ஜீவன் எல்லாவற்றையும் பார்த்துட்டு ஆண்டவர் அவர் என்ன சொல்கிறார், அங்க பேதுரு கொண்டு போயிட்டு கொர்நேலியு வீட்டுல அநேகர் வருகிறதை குறித்து வெளிப்படுத்தி காண்பித்தார். நமக்கும் ஒருவேளை இந்த தரிசனங்களை ஏதாகிலும் கொடுத்திருப்பார். ஆனால் ஒருவேளை இல்லை என்றால் நீங்கள் கேளுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் தரிசனத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, இன்றைக்கு இந்த நாட்கள்ல எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிச்சிருங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். யாரை கொண்டு? குமாரன் மூலமா, இயேசு கிறிஸ்து மூலமா உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களிலே கர்த்தர் தரிசனத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு மோசேக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார், 10 கட்டளை கொடுத்தார். இஸ்ரவேல் அடிமை ஜனங்களை மீட்டு கானான் கொண்டு போக கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து நிறைவேற்றினார். பேதுருக்கு தரிசனத்தை கொடுத்தார், புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படியாய் கொர்நேலியு வீட்டுக்கு கொண்டு போனார். அங்க அவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் செய்து முடித்தார். இந்த கடைசி நாட்கள்ல உங்களை கொண்டு, என்னை கொண்டு, வாலிபருக்குள்ள, அறிவான சகோதர சகோதரிக்குள்ள உங்களை குறித்து, என்ன குறித்து நோக்கம், திட்டம், தரிசனம் என்ன? வாரம் வாரம் போவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆராதிப்போம், படிப்போம், பைபிளை தூக்கிட்டு போயிடுவோம், வீட்டுல கொண்டு போட்டுருவோம், வேலைக்கு போவோம், சம்பாதிப்போம், சாப்பிடுவோம், எதிர்காலத்துக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு வைஃப் கிடைக்கும், நல்ல ஒரு கணவன் கிடைப்பான், நல்ல பிள்ளைகள் கிடைப்போம், நல்லா செட்டில் ஆகும். அடுத்து என்ன பண்ணுவோம்? வயசாகும். அடுத்து என்ன பண்ணுவோம்? பழமொழி சொல்லுவாங்க, வெந்த திருட்டு விதி வந்தா போவோம் அப்படின்ற எண்ணம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தரிசனங்கள் மிக மிக அவசியம், தேவை. நான் மரித்தால் எங்கே போவேன்? அந்த தரிசனம் வேணும். இருக்கும் பொழுது என் ஜீவியம், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தரிசனம் வேணும். நம்முடைய நாட்டை குறித்து, தேசத்தை குறித்து, பட்டணத்தை குறித்து பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்கிற கலாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். கனவு காணுங்கள். பெரிய ஞானி அவர் சொல்றார், பிள்ளைகள்லாம் கனவு காணுங்கள். உங்க எதிர்கால கனவு எப்படி இருக்கணும்? உங்களுக்கு கொடுத்த கனவு எப்படி இருக்கணும்? ஒருவேளை அந்த கனவுக்காக நீங்க திட்டம் அஸ்திவார போடுவீர்கள். எப்படி தெரியுமா? நல்ல உயர்ந்த ஸ்கூல், எவ்வளவு பணம் செலவு பண்றோம், அவனுடைய எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஐஎஸ் ஆபீசரா மாறணும், அல்லது ஐஎஃப்எஸ்ஆ மாறணும், அல்லது பெரிய கலெக்டரா பெரிய உத்தியோகத்துல வரணும் சொல்லி, விஞ்ஞானியா மாறணும், பெரிய பதவி கிடைக்கும் சொல்லி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், முதலீடு செலுத்துகிறோம். ஆனால் இதை குறித்து அப்துல் கலாம் அவர்களுக்கு எல்லா பிள்ளைகளுக்கு தன்னுடைய எதிர்காலங்கள், நம்ம நாடு, நம்ம தேசம் எப்படி வல்லரசா மாறணும், தேசம் வல்லரசா மாற சொல்லி கனவுகள் காண சொல்றார். ஆனால் இன்றைக்கு சபைக்குள் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலங்களில் குமார் மூலியமாய் உலகத்தை கலக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்குள் எனக்குள்ள என்ன தரிசனம் இருக்கிறது? என்ன குறித்த தரிசனம் என்ன? உங்களுக்கு குறித்த தரிசனம் என்ன? தரிசனத்தை நிச்சயமாய், தரிசனம் இல்லாத இடம் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். என்ன குறித்த நோக்கம் என்ன ஆண்டவரே என்று கேட்டிருக்கீங்களா? என்ன உருவாக்குறதுக்கு நோக்கம் என்ன ஆண்டவரே? என்னை படுத்ததுக்கு நோக்கம் என்ன ஆண்டவரே? என்னை ரட்சித்ததுக்கு நோக்கம் என்ன ஆண்டவரே? என்னை கொண்டு வந்து சபையில வச்சிருக்கிறேன், அந்த நோக்கம் என்ன ஆண்டவரே? நான் மரித்தால் எங்க போவேன் ஆண்டவரே? கேட்டிருக்கீங்களா? தரிசனம் இருக்குதா? சாமுவேல் பெட்டி அண்டையில படுத்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் பேசுகிறார். நாம எந்த அண்டையில படுத்துக்கிறோம்? நமக்குள்ள தரிசனம் எப்படி கிடைக்கும்? எப்படி வார்த்தை கிடைக்கும்? நிச்சயமாய் நீங்களும் நானும் தரிசனம் உடையவர்களாய், வேதம் தான் எபிரேயர் 1:2 படிச்சவே, குமாரன் மூலியமாய். குமாரன் எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆதி முதல் கொண்டு அந்த வரைக்கும், வெளிப்படுத்துற வரைக்கும் கர்த்தர் நமக்கு திட்டமாய் கொடுத்து விட்டார். தரிசனங்களை வேத வார்த்தை மூலமா கொடுத்து விட்டார். இனி ஒரு வேத ஊழியத்தை எடுத்து வரும்போது கிடையாது.
இயேசுவே நமக்கு வேதமா இருக்கிறார், அவரே சத்தியமா இருக்கிறார், அவரே சத்தியத்தை நமக்கு தேவன் வழியும் சத்தியமாய் இருக்கிறபடியால அவர் சகலவற்றை நமக்கு கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுத்திருக்கிறார். இதை கொண்டுதான் இன்றைக்கு நீங்களானும் அந்த மேல் பகுதியை கொஞ்சம் படிங்க. சூர்யா நல்லா சத்தமா படிக்கலாம் எல்லாருமே. இது நான் சொன்னா வேற யாராவது பாஸ் சொன்னாங்களா, அல்ல வேற யாராவது உலகத்தில் இருக்க பெரிய ஞானிகள் சொன்னாங்களா? யார் சொன்ன வார்த்தை சொல்லுங்க, யார் சொன்ன வார்த்தை? இந்த கடைசி நாட்களில் குமாரனை கொண்டு கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது தரிசனம் இருக்குதா அநேகருக்குள்ள? எந்த தரிசனம் இருக்குது? தரிசனம் உடையவர்கள் நிச்சயமாய் அவர்கள் சீரும் செம்மையுமாய் கர்த்தர் அவரை உயர்த்தி நடத்துவார். தரிசனம் இல்லாததும் சீர்கெட்ட நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கை சீரம் நிர்வாணம். ஒரு சபையை பார்த்து எபேசு புத்தகத்துல வெளிப்படுத்த புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு, அவலட்சணம். எனக்கு என்ன குறை? எனக்கு ஒன்றுமில்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்கு நானு. ஆனா அங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தை நிர்வாணியும் குருடனும். வேத வெளிச்சம் இல்லை, குருட்டுத்தனமா தழுவி கொண்டிருக்கிறோம். 10 வசனத்தை கேட்டா எழுப்பு நின்னு ஒரு தம்பியை கேட்டா சொல்ல முடியுமா? மனப்பட வசனம் உலக வார்த்தை கேட்டு பாருங்க. எத்தனை பேஸ்புக்ல எல்லாம் கதை சொல்லுவாங்க, யூடியூப்ல கதை சொல்லுவாங்க. 10 வருஷம் கேட்க பெண்பியாருன்னா தெரியாது. ஏனென்றால் அது குறித்த தரிசனம் இல்லை, அது குறித்த வெளிப்பாடு இல்லை, அது குறித்த விஷயம் கிடையாது. என்னை குறித்த எங்க நோக்கம் என்ன, என்னை படித்த நோக்கம் என்ன? ஆண்டவரே, மோசே வளர்க்கும் போது தன் தாய் எபிரேய ஸ்திரீயாகிய தன் தாய் சொல்லி கொடுத்து வளர்த்தார். மகனே, நீ யார் தெரியுமா? தேவனுடைய மகன் அல்லவா? நீ யார் தெரியுமா? உன் தேசம் யார் தெரியுமா? உன் ஜனம் எப்படி தெரியுமா? அடிமைப்பட்டு கிடக்குது, அவளை விடுவிக்கணும், அவளை காப்பாற்றணும். அதற்காக கர்த்தர் கொடுத்தார். எப்படி சொல்லி பால் ஊட்டும் போதே சொல்லி சொல்லி சோறு ஊட்டும் போது வளர்த்து கொடுத்தார். நம்ம இப்படி இல்லை, நீ வாங்க பாரு, ஊட்டா சொல்லு, அப்பா அடி சொல்லு, உத சொல்லு. நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்னா வேற வார்த்தை, குத்துன்னு சொல்லு, உதப்பன்னு சொல்லு, இதை சொல்லி கொடுத்து வளர்க்கிறோம். அது கடைசியா வளர்ந்து ஒரு 20 வருஷம் 25 வருஷம் வளர்ந்த உடனே அப்புறம் என்ன பண்றோம்? கண்ணீர் வடிக்கிறோம். என்னை திட்டுட்டாங்க, என்ன அடிச்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. ஏற்கனவே என்ன ஊட்டி வளர்த்து அதை நடக்கும். ஏற்கனவே என்ன ஊட்டி வளர்த்தோம்? நீ யாருடைய மகன், நாம் யாருடைய பிள்ளை? அந்த தரிசனத்தை பிள்ளைகளுக்கு பெற்றால் நீங்களான கொடுத்திருந்தா நிச்சயமாய் உங்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கரங்கள் தட்டி கர்த்தரை பயப்படி சோதனை போவோம். அல்லேலூயா. கவனிங்க, சங்கீத புத்தகம் 107வது அதிகாரம் 103வது அதிகாரம் 7வது வசனம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். நல்லா படிங்க. அவர் தமது வழியை மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். இன்றைக்கு இந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கும் கர்த்தர் தமது காரியத்தை கிரியைகளையும் வெளிப்படுத்த கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 1-2 நாளாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமம் 1:7. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். கவனிங்க, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். சாலமோனுக்கு கர்த்தர் பேசுகிறார். இப்போ சாலமோன் தன் தகப்பனுக்கு அடுத்த இப்போ ஸ்தானத்தை வர வேண்டிய மனுஷன். இப்போ அங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் கேட்கிறார், பலிகளை செலுத்துறார். தேவாலயத்தில் போயிட்டு எல்லா காளைகளையும் கொண்டு செஞ்சுட்டு பலி செலுத்திட்டு நைட்ல இரவுல படுத்திருக்கிறார். படுத்திருக்கிற வேலையில கர்த்தர் தரிசனம் ஆகிறார். என்னைக்காவது நமக்கு இரவுல வாலிய பிள்ளைகளுக்கோ அல்லது ஒவ்வொருவருக்கும் தரிசனம் ஆயிருக்காரா அப்படின்னு கேட்டா, ஆனா அதுதான் தரிசனம் வந்துச்சு, ஆனா வந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, வேற மாதிரி வந்துச்சு. என்ன யூடியூப்ல பார்த்தோமோ, என்ன பேஸ்புக்ல பார்த்தோமோ, என்ன ட்விட்டர்ல பார்த்தோமோ, என்னென்ன காரியங்களை நம்ம பல காரியங்கள் இன்ஸ்டாகிராம்ல நிறைய இன்ஸ்டாகிராம் வரல காரியங்களாம் பாருங்க, அதுதான்
அவங்க தரிசனம் வரும் அநேக நேரங்கள்ல. ஏனென்றால் வசனத்தை காத்து கொள்ளல, இரவுல பலி செலுத்தல, இரவுல ஜெபிக்கல, இரவுல வேதத்தை வாசிக்கல, எல்லாமே எதுதான் இருக்குது? செல்லுதான். இப்ப இருக்கிற உலகமே எங்க இருக்குது? செல்லு. அதுக்கு பேர் கூகுள் போட்டாங்க இல்லையா? அதை போட்டாங்க, எங்க நடக்குது எல்லாத்தையும் பார்த்துடலாம். இப்ப என்ன தரிசனம் இருக்குது? அந்த பாஸ்டர் பிரசங்கம் சூப்பரா பண்ணாரு. என்னைக்கு வாசத்தை கேட்டு கீழ் பிடிச்சிட்டேன் அந்த பாஸ்டர் பண்ண பிரசனத்தை, அந்த பாஸ்டர் பண்ணாரு பிரசனம் எத்தனை ஆத்தும் ஆதாயப்படுத்துறது, நீ எத்தனை ஆத்தும் ஆதாயப்படுத்த கேட்டு பாருங்க. அவங்கள இவங்கள சாட்டாதீங்க. நானா தான் இருக்கணும், நீங்களா தான் இருக்கணும். உங்களை குறித்த நோக்கம் என்ன, என்ன குறித்த நோக்கம் என்ன? கர்த்தர் இதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிங்க, என்ன குறித்த உங்களை குறித்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றி ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் நம்மை உங்களை குறித்த என்னை குறித்த அந்த நோக்கத்தையும் அந்த திட்டத்தையும் அந்த தரிசனத்தையும் நிறைவேற்ற கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் அன்றைக்கு சாலமோனை பார்த்து நீ விரும்புகிறதை என்னிடத்தை கேள். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் கேட்கல, நிறைய பேர் கேட்கலையே. நான் கேட்டா நீங்க கேக்குறீங்க, நீங்க விரும்புகிறத கேளுன்னு சொல்றீங்க சத்தமா. ஆனா இப்ப நான் கேட்கிறேன், இப்ப கர்த்தர் ஊழல சத்தமா பேசுறேன். அது போல நான் சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்க நிறைய பேர். நீ விரும்புகிறத என்னிடத்து கேளு. உங்களோட கூட கர்த்தர் சாலமோனை பேசும்போது உங்கள்கிட்ட பேசியிருந்தா நீங்க என்னத்தை கேட்பீங்க? நீங்க என்ன கேட்பீங்க? உங்கள்கிட்ட கர்த்தர் பேசுற வந்து தரிசனத்திலேயே இரவுலையோ பகல்லையோ மாலையிலையோ மதியத்துல வந்து வயல்வெளியில வந்து மனோவ மனைவிட்ட தரிசனம் கொடுத்து பேசுனது போல, ஆலயத்துல சகரியிட்ட பேசுனது போல, மோசைகிட்ட முச்சையிட்ட பேசுனது போல உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு நேரத்துல வந்து பேசுறாரு. அப்ப எப்படி என்ன சொல்லுவீங்க? என்ன கேட்பீங்க? நீங்க விரும்புகிறது என்கிட்ட கேளுன்னு சொன்னா நீங்க எதை கேட்பீங்க? சொல்ல சகோதரி, சொல்லிட்டு போங்க, சத்தமா சொல்ல சகோதரி. நீங்க பணம் இல்ல உள்ளபடி சொல்லுங்க. என்ன கேட்போம்? விரும்புகிறதுக்கு என்ன கேட்போம்? பரலோகத்துக்கு போனோம். ஏன் அது இப்போ அதுக்கு கேட்கணும் அவசியம் இல்லை. ஆண்டோட டைம் தான் கூட்டு போயிடுவார், அந்த நேரம் தான் கூட்டு போயிடுவார். கர்நாடகத்துல எங்களுடைய மகன் சாமு குறித்து அவன் தங்கச்சி வியூல பேச மாட்டான். அவன் சொல்றான், அவன் பேசாத அவன் சொல்றா, கையில வாட்சை காட்டி டைம் வந்துச்சு கத்தரப்பட்டார். அவன் டைம் முடிஞ்சிச்சு, அவன் கத்த கொண்டு போயிட்டான். ஈஸியா ஒரே வார்த்தை, என்னது சாமன் அப்படின்றா. ஒவ்வொருக்கும் ஒரு டைம் இருக்குது, பிறக்க ஒரு காலம் உண்டு, எப்ப இறப்புன்னு தெரியாது. ஆகினால்தான் உங்களை குறித்த என்ன குறித்த நோக்கம் திட்டம் நிறைவேற தரிசனம் உடையவளா இருக்கணும். தரிசனத்தை இழப்போமானால் கவனிங்க, சால்பட்ட கர்த்தர் கேட்குது போல உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லி சொல்லிட்டீங்க. ஒருத்தர் சொல்லிட்டாங்க பணம் வேணும், ஒருத்தர் வேற பரலோகம் ஒண்ணு, இன்னும் நிறைய கேட்பீங்க, மனசுக்கு வருது, அத நிறைய காரியம். ஆனால் இன்னைக்கு கேட்க வேண்டியது உங்களுக்குள்ள ஒரு காரியம் இருக்கணும். என்ன காரியம் இருக்கணும்? சுவிசேஷத்தை நான் அறிவித்து என் தேசம் சுவிசேஷ மயமா ஆகணும், என் தேசத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் தேசத்தில் ஜனங்கள் ஒருவரும் நரகம் போகக்கூடாது என்ற தரிசனமுடையவர்களா இருப்பீர்களால், அந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. ஒன்று கவனிங்க, எதையாகிலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்க விட்டு கொடுத்து கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தரிசனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இல்லாம நிறைய காரியங்களை கேட்டுட்டு இருக்கிறோம், கேட்போம். சுய விருப்பம், சுய சித்தம், தேவ சித்தம் எது, சுய சித்தம் எது நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் தேவ சித்தத்தை புரிஞ்சு கேட்டீங்கன்னா அந்த தாகம் இருக்குமானால், ஃபர்ஸ்ட் கவனிங்க, உங்களுக்குள்ள தாகம் இருக்குமானால்
ஏக்கம், விருப்பம், வாஞ்சி இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு என்னை கொண்டு என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே, என்னை கொண்டு என்ன பண்ண போறீங்க, நான் எப்போ மறிக்கணும் ஆயத்தமா இருந்தாலும் ஆனா மரணத்துக்கு முன்பதாக என்னை கொண்டு என்ன செய்ய போறது சொல்லி அந்த திட்டம் தீர்மானம் உங்களுக்குள்ள இருக்குமானால், அந்த வாஞ்சி இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தரிசனத்தை கொடுக்கிறவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். இரண்டாவது, ஜெபிக்கிற மனிதர்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார். யார் கொடுப்பார்? ஜெபமே இல்ல தரிசனம் கிடைக்குமா? நாம் ஏற்கனவே பார்த்தோம். கொர்நேலி வீடு, பேதுரு, அவர்கள் இருவருமே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மோசே அவருக்கு தரிசனமானது முன்பு அவரை குறித்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அடுத்து நாம் பார்க்கிறோம், ஜெபம் பண்ணி கொண்டிருந்த அந்த பேதுருவுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார், கொர்நேலியுவுக்கு கொடுத்தார். இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, ஜெபம் என்று சொல்லும்போது கொஞ்ச நேரம் நீங்க ஜெபம் பண்ணீங்களா அப்படின்னா நிறைய நேரத்துக்கு நேரமே இல்லைன்றாங்க ஒரு சிலர். டைமே இல்லை பாஸ்டர் அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கூட்டு போறதுக்கு நேரமே இல்லை பாட்டு பரலோகத்துக்கு போறதுக்கு. நம்ம எதை செய்யறோமோ அது அப்படியே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? ரிப்பீட் ஆகிடுவார். டைம் இல்லைன்னா அவரு சொல்றாரு, எனக்கு டைம் இல்லப்பா உன்னை கூட்டு போறதுக்கு, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உன்னை உயர்த்துவதற்கு, உனக்கு பல காரியங்களை செய்வதற்கு எனக்கு என்ன இல்லை. நிறைய பீப்புள் இருக்குது, எவ்வளவு ஜனங்கள் கூப்பிடுறாங்க. ஒரே நேரத்தில் அவர் என்ன பண்ணுவாரு? அவர் தான் தெய்வம். எல்லாருக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, நீ கொஞ்சம் வேத வாசத்தை கொஞ்சம் வேகம் வாசிவரி. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லி நல்லா கவனிங்க. நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இது என்ன பண்ணல, அநேக கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை அநேகருக்கு. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். இதுக்கு 3 காரியம். ஒன்று, தாகம் உள்ளவர்களாய், விருப்பம் உள்ளவர்களாய், என்னை கொண்டு நீ என்ன செய்ய போற சொல்லி அந்த தாகம் விருப்பம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார். இரண்டாவது, யாரெல்லாம் ஜெபத்துல தரித்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார். மூன்றாவது, அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுப்பார். அந்த வார்த்தையை மீண்டுமாக வாசிப்பதெல்லாம் கவனிங்க. எபேசியர் 2:10. நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நல்லா கவனிங்க, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். பாருங்க, நீங்களும் எதுவா இருக்கிறோம்? செய்கையாய் இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய செய்கை நீங்கள் நான் தான். கிறிஸ்து உங்கள் மூலமா என் மூலமா தான் வெளிப்படும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். இதற்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, இதற்கு நீங்கள் நானும் அர்ப்பணித்திருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரிசனத்தை என் தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தரிசனம் உடையவர்களாக இருப்போமானால் அநேக நேரங்களில் நம்முடைய சபையில அநேகருக்கு தரிசனங்கள் வேண்டும். சபையை குறித்த ஒரு தரிசனம், ஊழியத்தை குறித்த தரிசனம், ஆத்துமாவின் தரிசனம் வேணும். நம்ம குறித்த தரிசனம் நிறைய பேருக்கு நான் இப்படி ஆகணும் அப்படி ரைட்டு ஆக்குவார். அதே சமயத்துல உலக ரீதியான அந்த உயர்வு, மேன்மை, கணம் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். முன்பு தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும். இதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. மத்திய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது
இவையெல்லாம் எவை? இவை என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்க மேல படிச்சீங்க. ஆடை, ஆகாரம், இருப்பிடம். ஆடை, ஆகாரம், இருப்பிடம். இவைகள் எல்லாம் பதவியா இருக்கலாம், அல்லது ஆஸ்தி அந்தஸ்தா இருக்கலாம். இவைகள் எல்லாம் கூட அப்ப முதலாவது தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த தரிசனம் வேண்டும். தரிசனம் இல்லாத இருப்போமானால் சீர்கெட்டு போவார்கள் ஜனங்கள். அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு தரிசனம், சுவிசேஷத்தை குறித்து அநேகருக்கு நான் அறிவிக்கிறோம், சுவிசேஷத்தை நான் சொல்லணும், ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நாசம் அடைவதில்லை, சங்காரம் ஆவதில்லை. இன்றைக்கு வருகிற அலையை போல இன்னும் எத்தனை அலை வந்தாலும் ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட, ஆண்டவரே என்னை கொண்டு எங்களை கொண்டு என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கீங்களோ அதை செய்து முடிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் அதுக்காக ஜெபிக்கிறேன், அந்த தாகத்தோடு மாஞ்சோடு இருக்குன்னு சொல்லி நீங்க யாரெல்லாம் அர்ப்பணிக்கிற 3 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தாகத்தோடு, ஜெபத்தோடு, அர்ப்பணிப்போடு கூட நீங்க இருப்பீர்களால் நிச்சயமாய் மோசே கொடுத்த தரிசனத்தை, பேதுரு கொடுத்த தரிசனத்தை இன்றைக்கு குமாரமுனிமாய் உங்களுக்கும் எனக்கும் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம், துதிப்போம். அல்லேலூயா.